கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமீட்டர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபனுக் சீரீஸில் எக்ஸ்பிளைனாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபனுக் சீரீஸ் OIMATD. ஸோ இது ஒரு டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்காக நம்ம கஸ்டமர்லேருந்து சர்வீஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன டிஸ்பிளே ப்ராப்ளம் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ பேராமீட்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஆன் ஆயாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த கனெக்ஷன்ஸும் கொடுக்கல. ஸோ FSLB ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனுமே கொடுக்கல. ஜஸ்ட்டு 24 வோல்டேஜ் மட்டும் கொடுத்து சிஸ்டம் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சிஸ்டம் வந்து தெளிவாக இருக்குது. எந்த ஒரு லைன் மார்க், பிளாக் மார்க் எதுவுமே கிடையாது. டிஸ்பிளே வந்து தெளிவாக விஷுவல் கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பேராமீட்டர்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ சிஸ்டம் ப்ரெஸ் பண்ணணும். சிஸ்டம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே பேராமீட்டர்னு இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டருங்கிற செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேராமீட்டர் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு செட்டிங்னு சொல்லிட்டு ஜென்ரலான ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ பேஜ் டவுன் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஆக்சிஸ், ஸோ நம்ம எத்தனை ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கோஆர்டினேட், அப்புறம் டைல் சக் அண்ட் டைல் ஸ்டாக், அப்புறம் நம்ம இதில் ஸ்ட்ரோக் லிமிட்டெல்லாம் செக் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த ஃபீட் ரேட் எவ்வளோ ஃபீட் ரேட்டில் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஜிட்டல் சர்வோ, ஸோ ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்துட்டு OIMATD அப்படிங்கிறது டேர்னிங் சென்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே MD அப்படின்னாக்கா மிஷினிங் சென்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஸ்பிண்டில் கண்ட்ரோல், சீரியல் ஸ்பிண்டில், டூல் ஆஃப்செட், டேப்பிங் போடுற சைக்கிள்ஸ்லாம் இதில் ஏதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும்னா பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டம் மேக்ரோ, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓகே 1ல் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 30,000 வரைக்கும் சம்திங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது சிஸ்டம் சேஞ்ச் ஆகும். டிடிக்கு ஒரு மாதிரி இருக்கும், டிஎஃப்க்கு ஒரு மாதிரி இருக்கும், டிசிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபனுக் சீரீஸில் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேராமீட்டர் நம்பர் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். பட்டு ஒரு சிலதெல்லாம் ஜென்ரலான பேராமீட்டர் நம்பர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம், கொஞ்சம் ஆக்சிஸ் வந்துட்டு மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1321 அதை சர்ச் பண்ணிங்கன்னா லிமிட் வந்துடும். ஸோ நமக்கு ப்ளஸ் லிமிட்டில் மூவ் பண்ணணுமா மைனஸ் லிமிட்டில் மூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூ மாற்றிக்கலாம். ஸோ எந்த பேராமீட்டரில் நம்ம வேல்யூ மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆஃப்செட் பேஜை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேராமீட்டர் ரைட் எனபிள்னு வரும். ஸோ இதை 0 to 1 எனபிள் பண்ணணும். ஸோ 1 எனபிள் பண்ணணும் அப்படின்னா நம்ம MDIயில் வச்சுட்டு தான் எனபிள் பண்ண முடியும். MDI மோடில் வச்சுட்டு ஸோ 1ங்கிறத ப்ரெஸ் பண்ணி இன்புட் கொடுத்தோம்னா எடுத்துக்கும். ஸோ 1ங்கிறத எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எந்த பேராமீட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆஃப்செட் பேஜில் போயிட்டு 0 இருக்கும் நார்மலாக. ஸோ அதை 1 எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போய் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் வந்துட்டு 15 இருக்குது அப்படிங்கிறத 20.000 அப்படிங்கிறத இன்புட் கொடுத்திங்கன்னா ஆயிரும்.
ஸோ நம்ம பழைய வேல்யூவே கொடுத்துடலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணிக்க முடியும். இப்போ இதே வந்துட்டு நம்ம பேட்ரி மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ 1815 இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் 0 to 1, அதாவது நமக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் நிறுத்திட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேராமீட்டர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பேராமீட்டருங்கிறது நம்ம மிஷின் டூல் பில்டர்ஸில் நம்ம என்ன டைப் ஆஃப் ஸ்பிண்டில் கேட்ரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த டைப் ஆஃப் மோட்ரு பவர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்ட்வேரை வந்து சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்காக எல்லா செட்டிங்ஸுமே நம்ம அதில் டியூன் பண்ண முடியும். ஸ்பிண்டில் ஸ்பீடு மினிமம் ஸ்பீடு இவ்வளோலேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோங்கிறத அதில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஃபீட் ரேட் வந்துட்டு எவ்வளோ ஃபீட் ரேட்டில் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஃபீட் ரேட், அப்புறம் ஆக்சிஸ் லிமிட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளோ தூரம் செட் பண்ணணுமோ அது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.